பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனம். எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் யாருடைய ஆத்துமா சேதப்படும்? இங்கே ஞானத்தை குறித்து நாம் இந்த வேத பகுதிகளிலே வாசிக்கின்றோம். ஞானம் தன்னை குறித்து சொல்லுகிறது, என்னை வெறுக்கிறவர்கள் தங்கள் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறார்களா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் கடைசி வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஞானமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு என்கிற ஞானத்தை ஒரு மனிதன் வெறுப்பான் என்றால் அவனுடைய ஆத்துமா சேதப்படுகிறதா? நம்முடைய ஆத்துமாவை சேதப்படாமல் காப்பதற்கு வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரமே. அவர் நம்முடைய ஆத்துமா சேதப்படாமல் இருப்பதற்கு என்ன புத்திமதிகள் சொல்ல வேண்டுமோ அவைகளை அவர் நமக்கு சொல்லுகிறார். எந்த இடத்திலெல்லாம் நம்முடைய ஆத்துமாக்களை சேதப்படுத்தும்படி சத்துரு திட்டமிடுகிறானோ அவைகளையெல்லாம் அவர் தம்முடைய வல்லமையினாலே அவர் முறியடிக்கிறார். நாம் தப்பி போக வேண்டிய இடத்திலே நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மை தப்பி போக பண்ணுகிறார். அவர் நம்மை தப்புவிக்க வேண்டியதான இடத்திலே அவர் நம்மை தப்புவித்து நடத்துகிறார். ஆக இரட்சகராகிய இயேசுவாகிய ஞானத்தை ஒரு மனிதன் சேவிப்பான் என்றால், சிநேகிப்பான் என்றால், அந்த ஞானத்தை ஒரு மனிதன் தனக்கு வேண்டும் என்று விரும்புவான் என்றால் அவன் கர்த்தருடைய தயவையும் பெறுவான், ஆசீர்வாதங்களையும் பெறுவான் என்று இதற்கு முந்தைய வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த ஞானத்தை ஒரு மனிதன் வெறுத்தால் அவனுடைய ஆத்துமா சேதப்படும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் இந்த உலகம் முழுவதையுமே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்தினால் நமக்கு எவ்விதமான லாபமும் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய ஆத்துமா சேதப்படாமல் நம்மை காக்கக்கூடிய வல்லவராயிருக்கின்ற, நம்முடைய ஞானமாயிருக்கின்ற இயேசுவை ஒவ்வொரு நாளும் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். இந்த உலகத்துல நீர்தான் எனக்கு பெரிய சொத்து என்று அவரை பிடித்துக் கொள்வோம். அவர் நம்முடைய ஆத்துமாவை அழியாமல் பாதுகாத்து நம்மை மகிமை உள்ளவர்களாக, மாசற்றவர்களாக நம்முடைய பிதாவினுடைய சன்னிதானத்தில் நம்மை நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கிருபை உங்களோடு இருப்பதாக. இந்த காலை நேரம் நாம் ஜெபிப்போமா? எங்களை வழுவாமல் பாதுகாத்து கடைசி வரைக்கும் எங்களை நடத்துகின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் ஆத்துமாவை சேதப்படாதபடி காக்கின்ற எங்கள் இரட்சகரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அனுதினமும் உம்மை சார்ந்து, உம்மை சிநேகித்து எங்கள் ஆத்துமா ஈடு ஏற பிரயாசப்பட எங்களுக்கு கிருபை தந்து ஒவ்வொரு நாளும் நடத்துவீராக. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஜெயமாக மாற்றித்தாரும். உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை மூடிக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.